கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 14/7/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். எல்லா பொல்லாப்புக்குமே விலக்கி நீங்கள் இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நேசக்கரமானது இவரோடு இருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து பழுகி பெருகும்படியாக செய்யுங்கப்பா. உடைய நேசத்தினாலே அப்பா நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் பிரசனம் எப்போதும் இவரோடு இருக்கட்டும். என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் இவரை வழிநடத்தும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, பாதுகாப்பின் அம்சங்களை என் தேவனே நீர் இவருக்கு உறுதி செய்து தரும்படி ஆட்சேபிக்கிறேன். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடினாலே ஆண்டவரே இவரை அப்பா சகலத்திலுமே நன்மையாக நீர் நடத்தி உடைய கிருபையானது இவருக்கு பழுகி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை தரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/7/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய ஆறுதலின் கரம் ஜனத்தின் மீது இருக்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உடைய மகிமையின் பிரசனமானது தேசத்திலிருந்து செயல்படட்டும். அப்பா, உடைய விடுதலின் கரம் எப்போதும் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய நன்மையானது தேசத்தில் இருக்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.